கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு. அவர் தொடர்ந்து வாய்ப்பு எடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். ஐயா கருணாநிதி அவர்கள் பாசப்பறவைகள் படத்தோடு அந்த நீதிமன்ற இதில் கலைஞரை பற்றி சீமான் பேசிய ஆடியோ வீடியோ எல்லாம் எங்கே இருக்கு? அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். கலைஞர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடி விமர்சித்த விவகாரம் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே தீயை பற்ற வைத்துள்ள நிலையில் சென்னையில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜெயலலிதா இருந்தபோது நூற்றுக்கணக்கான மேடைகளில் இந்த பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற சீமான் பாடலுக்கு மெட்டு போட்டு வரி எழுதிய அதிமுக மீது வராத கோபம் நாம் தமிழர் கட்சி மீது மட்டும் வந்துவிட்டதா என கேள்வி எழுப்பினார். அதிமுக மேடைகளில் பாட்டு பாடும் போது காதில் பஞ்சு வைத்து கவிழ்ந்து படுத்திருந்தீர்களா எனவும் ஆவேசமாகினார் சீமான். சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? அத்தோடு சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியதாக எழுந்த புகார் குறித்து விளக்கம் கொடுத்த சீமான் சண்டாளன் என்ற வார்த்தையை கலைஞர் கருணாநிதியே தனது அறிக்கையிலும் பட வசனத்திலும் பயன்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள், பாசப்பறவைகள் படத்தோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளனுங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார் ஐயா எழுதுனது? கந்த சஷ்டி கவசத்திலேயே சண்டாளன் என்ற வார்த்தை இருக்கிறது என சுட்டிக்காட்டிய சீமான் மேல் பாதியில் பட்டியலின மக்களை கோவிலுக்குள் விடாத போது வராத ஆத்திரம் தற்போது சண்டாளன் என்ற வார்த்தையில் மட்டும் வந்துவிட்டதா என பொங்கி எழுந்து பிரச்சனைக்கு காரணமான அதே பாடலை மீண்டும் பாடி காண்பித்தார். பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும். SC/ST ஆக்ட் போடணும். இது பாருங்கள், கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கலை. மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பிடிச்சி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கலை. நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கலை. நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கலை. இதனிடையே திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு சீமானுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் என்றதோடு கண்ணாடி கூண்டிலிருந்து கொண்டு கல் எறியும் சீமானுக்கு திமுக கற்கோட்டை என்பது தெரியவில்லை என்றார். மேலும் நாங்கள் திரும்ப தாக்க நினைத்தால் சீமான் தாங்க மாட்டார் என பகிரங்கமாக சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்தார். அவர் தொடர்ந்து வாய்ப்பு எடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். அதுக்கு என்னால முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல் பாடிட்டாரு. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். என்னதான் விழுந்து புரண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. இதே மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கலைஞர் பற்றி சீமான் பேசிய பழைய வீடியோக்களை பார்த்தால் யார் யாருக்கு துரோகம் செய்தது என தெரிந்திருக்கும் என பதிலளித்தார். கலைஞரை பற்றி சீமான் பேசிய ஆடியோ வீடியோ எல்லாம் எங்கே இருக்கு? அதை அவர் கையிலே போட்டு காட்டி யார் துரோகம் பண்ணாங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.